அக்காலத்திலே இஸ்ரவேலின் மீதியானவர்களும் யாக்கோப்பின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின் ஒருபோதும் தங்களை அடுத்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது ஒரு நபரை நம்ம உதவிக்காக தேடி போடுவோம், அவரையே சார்ந்திருப்போம். எனக்கு ஏதாவது செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு கேட்போம். ஒரு சில மனிதர்கள் பாசாங்கத்தனமாக வந்துட்டு திரும்பி பிரச்சனை முடிஞ்சது ஓடிடுவாங்க. ஒரு சில நபர்கள் பிரச்சனை வரும்பொழுது வருவாங்க, இவங்க நமக்கு உதவி செய்தாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களை சார்ந்திருப்பாங்க. எப்போ வரைக்கும்னா அந்த பிரச்சனை வந்துச்சுல்ல, அதனுடைய பயம் நம்மளை விட்டு போய் அந்த பிரச்சனை வந்ததையும் மறந்து நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாங்கிறதையும் மறந்து திரும்ப பிரச்சனை வரும்பொழுது தான் அவங்க ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் ஒரு சில நபர்கள் உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். நம்ம ஆண்டவரை அந்த உண்மையாக சார்ந்து கொள்ளணும். நம்ம பிரச்சனை வருது அப்படின்றதுக்காக ஆண்டவர்கிட்ட போகக்கூடாது, இல்லை பாசாங்கத்தனம் பண்ணக்கூடாது. முழு மனதாக உண்மையாக ஆண்டவரையே சார்ந்து கொள்ளணும். இதில் சொல்லப்பட்டிருக்கு, பின் ஒரு போதும் தன்னை அடித்தவர்களை நம்பாமல். நம்ம ஒரு சில நேரம் நம்ம அறியாமையினால ஒரு சில தீய மனிதர்களை நம்ம அவங்ககிட்ட பலசாலியாக இருக்காங்களே, செல்வம் இருக்குது, செல்வாக்கு இருக்குன்றதுக்காக உலக மாயையான தோற்றத்தை, இல்லை பணக்காரனாக இருக்காங்கன்றதுக்காக, பொருள் இருக்குன்றதுக்காக அந்த நபரை தேடி அவங்களுடைய சார்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் உண்மையாகவே உங்க கூட இருக்கிற ஒரு நபர்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்றைக்கு முழுதாய் புரிந்து கொள்ளுங்கள். அந்த காலத்தில் எப்படி பின் ஒரு போதும் தன்னை அடித்தவர்கள்கிட்ட அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரோ, இன்றைக்கு நீங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு உதவி செய்த நபர்கள் நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். அது உண்மைதான். அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த மறக்கக்கூடாது அந்த நன்றி, அதுவும் உண்மைதான். ஆனால் நீங்கள் ஆண்டவரை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஆண்டவரை முழுவதும் சார்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே மனிதர்கள் உதவி செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவனுக்கும் ஒரு நாள் கஷ்டம் வரலாம், முடியாமல் போகலாம், இல்லை உன் மேலே ஒரு வெறுப்பு வந்துடலாம். அதனால் நீங்கள் தேவையில்லாமல் அந்த நபர்களுக்கு நீங்கள் தேவையில்லாத நபராய் போகலாம். அதனால் நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை முதலாவதாக நிறுத்தி எப்பொழுதும் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். உனக்கு எப்பவுமே அவைலபிளாக இருப்பார் அப்படின்னா அது ஆண்டவர் மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கோங்க. மனிதர்களை நாங்கள் வெறுக்கணும்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டில் அவர்கள் இருக்கட்டும். உன் லைஃப்பில் முதல் ப்ரிஃபரன்ஸ் நீ யாரை முழுவதும் கம்ப்ளீட்டாக சார்ந்து கொள்ளணும் அப்படின்னா அது ஆண்டவர் தான். அவர் மனித ரூபத்தில் உதவி செய்வார். ஜெப உதவியாக இருக்கலாம், பொருள் உதவியாக இருக்கலாம், தன்னுடைய செல்வாக்கில் உதவி செய்யலாம். எப்படி வேணா இருக்கட்டுமே, யாராவது ஒருத்தர் மூலமாக ஆண்டவர் உனக்கு உதவி செய்யலாம். பிரச்சனைகள் அதுவே உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியே போகலாம். இன்னைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து, ஆண்டவரே நான் உண்மை இனி எப்பொழுதும் முழுவதுமாக சார்ந்து கொள்வேன்னு சொல்லுங்கள். கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். இங்கே எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். கர்த்தரை விட்டுறாதீங்க.